அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து கிராமத்தில் நடக்கின்ற உலவி வருகின்ற நீதி கதைகளை, சிரிப்பு கதைகளை ஒரு அற்புதமாக வகையிலே அதை நாம் தெரிவு செய்து நமக்கு நேரில் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி விதியை வென்ற வினை அப்படின்ற சிறுகதை பார்க்க போகிறோம். இது ஒரு குடும்பஸ்தன் சாமானியனுடைய கதை. அவன் ஒரு ஊரிலே ஒரு சாமானிய குடிமகன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பத்தோடு மிகவும் வறுமையில் வாடி வந்தான். என்ன நம்முடைய நேரம் இப்படி இருக்கே, சரி ஜோசியமாவது பார்க்கலாம். ஜோதிடத்தில் நம்பிக்கையோடு தன்னுடைய ஜோதிட புத்தகத்தை எடுத்து ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊரில் இருக்கின்ற ஒரு ஜோதிடர் அவரிடம் சென்றான். அந்த ஜோதிடர் நிலையோ மிகவும் வறுமைக்குரியது. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் மிகவும், யாராவது வரமாட்டார்களா, ஜோதிடம் பார்க்க மாட்டார்களா, இன்றைக்கி ஏதாவது பொருள் தரமாட்டார்களா, அதை வைத்து நம் குடும்பத்துக்கு உணவு தேவை பூர்த்தி செய்ய மாட்டோமா என்று ஆவலோடு ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டிருந்தார் அந்த ஜோதிடர். இவன் சென்று அந்த ஜோதிடரை வணங்கி தன்னுடைய ஜோதிடத்தை கொடுத்தான். ஜோதிடத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தார் அந்த ஜோதிடர். பார்த்தவருக்கு ஒரு புறம் மகிழ்ச்சி, இன்னொரு புறம் மனதிலே ஒரு அச்சம். முதலிலே மகிழ்ச்சி ஏன் ஏற்பட்டது என்றால், ஒருவர் வந்திருக்கின்றார், இவர் மூலமாக நமக்கு பொருள் கிடைக்கும், இதை வைத்து குடும்பத்திற்கு உணவிடலாம் என்று எண்ணியிருந்த அவருக்கு ஒரு அதிர்ச்சி. உடனே அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஜோதிடத்தை அந்த நபரிடம், குடியானவரிடம் கொடுத்து, நாளை காலை வாருங்கள், நாம் பேசிக்கொள்ளலாம் என்று அனுப்பிவிட்டார். இவனும் ஒன்றும் புரியாமல், நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டு போகிறான். போகிற வழியிலே மழை வரும்போது இருந்தது. அங்கு ஒரு கீற்று கொட்டகை, பழைய மக்கி போன கீற்று கொட்டை, அதன் கீழே ஒரு சிவலிங்கம். மழை வந்தது. அந்த சிவலிங்கத்தை பார்த்தான், அந்த கீற்று கொட்டகையை பார்த்தான். ஐயோ கடவுளே, இந்த இறைவனுக்கு, இந்த லிங்க மூர்த்தத்துக்கு ஒரு ஆலயம் இல்லையே, மழை வந்தால் நனைந்து விடுவாரே இறைவன் என்று எண்ணி அங்கே ஒன்றும் செய்ய முடியாமல் கண்ணை மூடி அமர்ந்து கொண்டு இறைவனுக்கு கோவில் கட்டுவது போல அடிப்படை போட்டு கற்களால் கல் எழுப்பி சிவலிங்க மூர்த்தத்தை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வது போல தன் மனக்கண் முன்னே அவன் இறைவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான் மனதிலே. அந்த இவனை கொல்வதற்காக ஒரு நாகம் அந்த ஓலை குடிசையிலே வந்து படமெடுத்து நின்றது. அந்த மழையினால் அந்த கீற்று கொட்டகை கீழே விழுந்தது. அந்த கீற்று கொட்டகையின் கம்பம் பாம்பின் மீது விழுந்து பாம்பு இறந்து விட்டது. இதை அறியாத இவன் கண்ணை திறந்து பார்த்தான். பாம்பு இறந்திருந்தது. அதை எடுத்து புதைத்து விட்டு, இறைவா என்ன உன் செயல் என்று நினைத்து வீடு சென்றான். இங்கே ஜோதிடர் வீட்டிலே மனைவி கேட்கின்றால், ஒரு ஜோதிடம் பார்க்க ஒருத்தர் வந்தார், அவர் இன்றைக்கி ஏதாவது பொருள் கொடுத்தப்பார், நம்ம ஏதாவது உணவு சமைத்து பிள்ளைகளுக்கு பரிமாறலாம் என்று நினைத்தேன், அதையும் கெடுத்து விட்டீங்க, நாளைக்கு வான்னு சொல்லிட்டீங்களே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ ஜோதிடர் சொல்கிறாரு, அம்மா, வந்தவனுக்கு இன்றோடு ஆயுள் முடிந்து விட்டது, நாளை வா என்று கூறியிருக்கின்றேன், அவனிடம் பொருள் வாங்க எனக்கு மனதில் இஷ்டமில்லை, விருப்பமில்லை, ஆகவே நாளை வா என்று அனுப்பிவிட்டேன் அப்படி என்று கூறினார்.
இன்று இரவு சாவை எதிர்பார்த்திருக்கிறவனிடம் பணம் வாங்க ஜோதிடருக்கு மனமில்லை. சாமானியன் ஆலயத்திலிருந்து பாம்பை எடுத்து அடக்கம் செய்துவிட்டு வீட்டிற்கு சென்றான். நன்றாக உறங்கினான். மறுநாள் காலையிலே புறப்பட்டு ஜோதிடர் வீட்டிற்கு வந்து ஜோதிடரை பார்த்தான். ஜோதிடருக்கு ஒரே ஆச்சரியம். இது எவ்வாறு நடந்தது? நாம் துல்லியமாக கணக்கிட்டு தானே ஜோதிடத்தை பார்ப்போம். என்ன நடந்தது என்று இவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆச்சரியம். இருப்பினும் நேற்று என்ன நடந்தது என்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று சாமானியிடம், ஐயா, நேற்று இங்கேருந்து ஜோசியம் பார்த்து போனீங்களே, அதிலிருந்து இப்போ நீங்கள் எங்கிட்ட வந்துருக்கீங்க, இது வரைக்கும் உள்ள என்ன நடந்தது உங்கள் வாழ்க்கையில், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி சொன்னோடனே அவன் கூறினான், ஐயா, ஒரு இடத்துக்கு போனால் ஒரு கீத்து கொட்டாயில் சிவலிங்கம் இருந்தார். மழை பெஞ்சுது. நான் கண்ணை மூடி, ஐயோ இறைவனுக்கு ஆலயம் இல்லையே, ஒரு ஆலயம் கட்டுவது போல் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கும்பாபிஷேகம் செய்வது போல் உட்காந்துட்டுனேன். அப்போது ஒரு நாகப்பாம்பு இருந்தது. அது எதுக்கு வந்ததுன்னு தெரியல. அந்த கொட்டை சரிஞ்சு வந்து பாவம் அந்த நாகப்பாம்பு இறந்துடுச்சு. நான் எடுத்து அடக்கம் செய்தது பாம்பை. நான் அந்த ஏக்கத்தோடு வீட்டுக்கு போயிட்டேங்க. அதை போயிட்டு நல்லா தூங்கிட்டு நான் இப்போ வந்தேன். அப்பொழுது தான் நினைத்து கொண்டார் ஜோதிடர், இவன் மணக்கண் முன்னே ஒரு கோவில் கட்டுறது மாதிரி அவன் நினச்சதுனால அந்த விதியை இவன் செய்த வினை, ஆற்றிய வினை, விதியை மதிய வெல்லலாம் இல்லைங்க. இவன் மதியால் கூட வெல்லலை, நினைவாலே வென்று விட்டான். ஆலயம் கட்டுறது மாதிரி இவன் மனதிலே நினைத்ததால், கற்பனை செய்ததால் இறைவன் மனமிறங்கி இவனுக்கு பாம்பு கடித்து இறப்பதாக இருந்த விதியை மாற்றி அமைத்ததாக இந்த கதை கூறுகிறது. ஆகவே மெய்யன்பர்களே, மீசை அண்ணாச்சி நாயர்களே, நாம் விதியை மதியால் வெல்லலாம். இருப்பினும் இறைபக்தி நம்மை வாழ்விக்கும், வாழ்வில் ஒரு ஆனந்தத்தையும் அச்சமில்லாத வாழ்க்கையும் தரும் என்பதுதான் உண்மை. இந்த கதையின் மூலமாக தெரிந்து கொண்டோம். நாமும் வாழ்வில் பக்தியோடு இருந்து பரவசமாக வாழ்வோம், ஆலய பணிகள் செய்து ஆனந்தமாக வாழ்வோம் என்று மீசை அண்ணாச்சி நேயர்கள் வாயிலுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பான நேயர்களே, கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஓம் நம சிவாய என்று கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள்.